டிஎன்பிசியில் கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிடுவோமா? கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வைத்தியநாத ஐயர். இவர் வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் கள்ளுக்கடை மறியல், அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கம், இது எல்லாத்துலேயும் பெரும்பாலும் கலந்துருப்பார். முக்கியமாக சொல்ல போனால் 1939 நடந்த மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலில் குறிப்பிட்ட சில சமூகத்தினர் ஆலயத்தில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் அந்த ஆலயத்துக்குள்ளே அழைச்சிட்டு போயிருப்பார். ஸோ இவருக்கு ஆப்ஷன் 4 டெம்பிள் என்ட்ரி, ஆலய நுழைவு தான் கரெக்டு. ரெண்டாவது ருக்மணி லக்ஷ்மிபதி. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு முதல் முறையாக கைதான பெண் இவங்க தான். அதே மாதிரி ஃபைன் கட்டினவங்களும் இவங்க தான். இவங்க டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருப்பாங்க. எப்போலேருந்துன்னா 1937 1945 வரைக்கும். அடுத்து மூணாவது பிரகாசம். இவரை ஆந்திர கேசரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவரோட இயற்பெயர் பிரகாசம் பண்டுலு. நாலாவது வரதராஜுலு நாயுடு. தமிழ்நாடு பிரபஞ்சமித்திரன்னு 2 பத்திரிகை நடத்தியிருப்பார். 1918 மதுரையோட ஹார்வி மில் ஸ்ட்ரைக்கில் தொழிலாளர்களுக்காக போராடியிருப்பார். ஸோ கரெக்டான ஆப்ஷன் 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது மாதிரியான பிவைக்யூஸ்க்கும் அது ரிலேட்டடான டேட்டாஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம S2Cயோட ஸ்க்ரோல் டு ஸ்கோர் சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.